பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வியூவர்ஸ்? இப்போ இதை வந்து நான் எதுவும் போட்டிருக்கேன், என்னென்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன், பார்த்துக்கோங்க வியூவர்ஸ். ஓகேங்களா? பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ஹாய் வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்கு. ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி டிசைனு அடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். பண்ணி நம்ம வச்சுருக்கோம். இதை இப்போ வந்து என்ன செய்யறோம் பார்க்கலாம். இவ்வளோ மாவு எடுத்து போட்டு நம்ம தண்ணியில் கரைச்சிக்கிறோம். ஓகேங்களா? தண்ணியில் ஊற்றி கலக்கி நம்ம இப்போ அடுப்பை பற்ற வச்சு சூடு பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம சூடு பண்ணிவிட்டு சூடாகட்டும். சூடு பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணுறது, எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? நம்ம தண்ணியை ரெடி பண்ணியிருக்கோம். அந்த அரிசி இதை கலக்கி விட்டுருக்கோம். ஓகேங்களா? வேறு என்னென்ன போடுறதுன்னு பார்க்கலாம். இதில் வெல்லமும் போடலாம். நான் வந்து இன்றைக்கி ஜீனியில் தான் செய்ய போகிறோம். ஓகேங்களா? என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். இதை இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது இப்போ நம்ம வந்து என்ன நம்ம பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, விவாஸ் இது நான் போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். விவாஸ் பாருங்கள், நான் இதை நான் போட்டுட்டேன். பாருங்கள், இப்போ வெந்துக்கிட்டு இருக்கு. இது வெந்துக்கிட்டே இருக்கும்போது வெந்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை பால் எல்லாம் ஊற்றிக்கலாம். ஏலக்காய் தூள் பண்ணி போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் பண்ணி போட்டுக்கலாம் விவாஸ். ஓகேங்களா? போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏலக்காய் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வேணான்னா போட வேணாம். ஏலக்காய் போட்டால் வாசமாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் பிடிக்கும், ஒவ்வொருத்தவங்களும் பிடிக்காது. வேணும்னா போட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த கண்டிஷனில் நான் பால் ஊற்றிக்கணும். பால் ஊற்றி நம்ம கிளறிட்டுருக்கோம். இப்போ இது வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் சர்க்கரை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஓகேங்களா விவாஸ்? இந்த கண்டிஷனில் இப்போ நம்ம ஜீனி போடுறோம். ஓகேங்களா? ஜீனி போட்டு ஜீனி போட்டுட்டோம். ஓகேங்களா?